முயற்சிக்கோங்க. இந்தியா நம்பர் 1 இருந்திருக்கணும். திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு. ஆனா நாம சறுக்கிட்டோம். ரொம்ப மோசமா சறுக்கிட்டோம். பல வருஷமா செஞ்ச தவறுகள். இந்தியாவின் மாபெரும் பொருளாதார தவறுகள். இதோ உங்களுக்கான விளக்கம். 25% உலக ஜிடிபில நம்ம பங்கு. நம்ப முடியுதா? அவ்ளோ பெரிய நம்பர். ஆனா என்ன ஆச்சு? தப்பான முடிவுகள். எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சது. இதுக்கு யாரு காரணம்? நீங்க தான் விலை கொடுக்கறீங்க. உங்க வீட்டு வாடகை, மூச்சு முட்டுற வரிகள், நீங்க குடிக்கிற காஃபி எல்லாம் விலை ஏறிடுச்சு. இந்தியா தற்செயலா ஏழையாகல, அது திட்டமிட்டு முடக்கப்பட்டுருச்சு. செக்ஷன் 1 லைசன்ஸ் ராஜ் லட்சியங்களை அழித்த அனுமதி. 40 வருஷம். ஆமா, 40 வருஷம் அரசாங்கம் நம்ம பொருளாதாரத்தை கழுத்து நெரிச்சு கொன்னுச்சு. ஒரு ஃபேக்டரிக்கு அனுமதி, ஒரு மெஷினுக்கு அனுமதி, மனுஷ ஆயுளே காகிதங்கள் அழிஞ்சது. இப்போ இருக்கிற நிலைமைய யோசிங்க. ஸ்விக்கி காலி, ஜொமேட்டோ காலி, ஃப்ளிப்கார்ட் பறக்கலே இல்ல. ஓடிபி லேட் ஆனாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ பிசினஸ் தொடங்க 10 வருஷம் வெயிட்டிங். அது நிஜமாவே ஒரு நரகம். இதுக்கு பேரு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், கற்றறிந்த இயலாமை. முயற்சிக்கு எந்த பலனும் இல்ல. உங்க மூளை தோல்விக்கு பழகிடும், லட்சியம் சுருங்கிடும், ரிஸ்க் எடுக்கிறதே முட்டாள்தனம். அப்படிதான் ஒரு தலைமுறையே நாசமாச்சு. பாதுகாப்பு ஒரு மதமா மாறிடுச்சு. உங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போ, ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு கனவுகள் இல்லையா? சிஸ்டம் அவங்கள அப்படி பயமுறுத்தி வச்சிருந்தது. செக்ஷன் 2 வறுமையில் சமத்துவம். உற்பத்தி இல்லாத சோஷலிசம். அரசாங்கத்துக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பேங்கு, ஏர்லைன்ஸ், டெலிகாம். அரசு தான் முதலாளி, அதிகாரிகள் தான் சிஇஓ. ஆனா மிஞ்சினது என்ன? சோம்பேறித்தனம் மட்டும்தான். இது நியூரோசைன்ஸ். ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர். உழைப்புக்கு பலனில்ல, மனுஷ ஆற்றல் சரியுது, டோபமைன் குறையுது. போட்டியே இல்லாத உலகம், ஒட்டுமொத்த சிஸ்டமும் சோம்பேறியாகும். அது ஒரு மிகப்பெரிய தேசிய மந்தநிலை. 8 வருஷம். ஆமா, 8 வருஷம். இன்ஸ்டாகிராம் லோட் ஆகலனா பொறுமை இழக்கிறீங்க. ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கு 8 வருஷம் வெயிட் பண்ணாங்க. சாதாரணமா 8 வருஷம். அது ஒரு இருண்ட காலம். செக்ஷன் 3 91 நெருக்கடி. பணம் தீர்ந்த நாள். இது வெறும் வீழ்ச்சி இல்ல, பொருளாதார மூச்சுத் திணறல். நாடு டோட்டலா திவாலாச்சு. அளவுக்கு மீறிய செலவு, கழுத்தளவு கடன். வெறும் 2 வாரங்கள். தப்பிக்க 2 வாரம்தான். அவ்வளோதான் நம்மகிட்ட அந்நிய செலாவணி இருந்துச்சு. வேற வழியே இல்ல. தேசிய தங்கத்தை வெளிநாட்டுல அடகு வச்சோம். தப்பிக்க அது ஒண்ணுதான் வழி. இதுக்கு பேரு டெம்போரல் டிஸ்கவுண்டிங், அதாவது கால தள்ளுபடி. தற்போதைய வசதிக்காக எதிர்கால வலியை புறக்கணிக்கிறது. அரசாங்கம் அதத்தான் பண்ணுச்சு. கடினமான முடிவுகளை தள்ளி போட்டாங்க. தாமதமான விளைவுகளை மூளை வெறுக்குது. நீங்க ஸ்கில் வளர்க்காம ரீல்ஸ் பாக்குறீங்க, அதே மாதிரி தான். அரசாங்கமும் தள்ளி போட்டாங்க. சின்ன அலட்சியம், பெரிய வீழ்ச்சி, ரெண்டுமே ஒண்ணுதான். செக்ஷன் 4 பண மதிப்பிழப்பு. நம்பிக்கையை முடக்கிய அதிர்ச்சி. ஓவர்நைட் ஷாக். ஒரே அறிவிப்பு, டோட்டல் பொருளாதாரம் ஸ்தம்பிச்சது. ஒரு பெரிய பேரிடி. ஒரே ஒரு இரவு பணம் மறைஞ்சது, வரிசைகள் நீண்டுது, பிசினஸ் முடங்கிடுச்சு. முழுமையான பீதி. மக்களோட நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சது. லாஸ் அவர்ஷன், இழப்பு வெறுப்பு. லாபத்தை விட இழப்போட வலி 2 மடங்கு. பணத்தை முடக்குனதும் பயம் வந்துச்சு. செலவுகள் நின்னுது, பிசினஸ் நின்னுது, முடிவெடுக்கும் திறனே அழிஞ்சது. செக்ஷன் 5 வேலை முரண்பாடு. வாய்ப்பில்லாத வளர்ச்சி. இது இன்றைய முரண்பாடு. ஜிடிபி வளருதுன்னு சொல்றாங்க, ஆனா நிஜத்துல வேலைகள் எங்கே? ஒரு பக்கம் ஜிடிபி வளர்ச்சி, மறுபக்கம் வேலைவாய்ப்பு மந்தம். பட்டங்கள் பெருகிடுச்சு, ஆனா திறன்கள் பெருகல. எதிர்பார்ப்புகள் எகிரிடுச்சு, யதார்த்தம் படுமோசமா தோத்துருச்சு. இன்டர்நெட் வசதி வந்துச்சு, கவன சிதறலும் அதிகமாயிடுச்சு. டோபமின் அடிக்ஷன், எந்நேரமும் ஸ்க்ராலிங். சிதைஞ்ச கவனத்தோட ஒரு நல்ல கெரியரை உங்களால உருவாக்கவே முடியாது. நிதர்சனம் இதுதான். செக்ஷன் 6 வெற்றிய தள்ளி போடாதீங்க. ரசீது வந்துடுச்சு, சிஸ்டத்தை குறை சொல்றத நிறுத்துங்க. கண்ணாடிய பாருங்க, உங்க சரிவுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. சிஸ்டத்தை குறை சொல்லாதீங்க. மார்க்கெட்டை கத்துக்கோங்க, ஒழுக்கத்தை உருவாக்குங்க, பலத்தை பெருக்குங்க. யாரும் உங்களை காப்பாத்த வரமாட்டாங்க. நீங்க தான் கழுத்துல இறங்கணும். வரலாறு நாடுகளை தண்டிக்கும், ஒழுக்கமின்மை தனி மனிதனை தண்டிக்கும். இந்த விலையை நீங்க கொடுத்தே ஆகணும். பில்